வணக்கம். என்னுடைய பேர் உதயம் ராம், உரத்த சிந்தனை எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர். என்னுடைய நண்பர் சத்யநாராயணன் அவர்கள் அறம் செய்ய பழகு அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே கற்பக விருட்சம் அறக்கட்டளை மூலமாக இந்த 6 வருஷத்தில் செஞ்சுருக்கக்கூடிய உதவி எவ்வளோன்னு தெரியுமா? 1 கோடி ரூபாய். நான் அவரை கேட்டேன், சத்யநாராயணனை கேட்டேன், சார் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு. நான் ஒரு போஸ்ட்மேன் வேலை தான் சார் செய்கிறேன். இந்த பக்கம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய சில பெருமக்கள் இருக்கிறாங்க, நன்கொடையாளர்கள், வள்ளர்கள் இருக்காங்க. இந்த பக்கம் வாங்கிப்பதற்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரையும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு இணைப்பு பாலமாக தான் இந்த கற்பக விருட்ச அறக்கட்டளை செயல்பட்டு இருக்கின்றார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குய்திவாக்கம் கிராமத்தில் நாங்கள் வசிக்கிறோம். இதுமாரி என் பசங்க இதுமாரி எங்கள் வீட்டுக்கு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாரு. இதுமாரி நான் கூலி வேலைக்கு போனால் தான், ஏரி வேலைக்கு போனால் தான் நான் கிடச்சாதான் உண்டு, இல்லைன்னா இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். உங்கள் மூலியமாவது ஏதாவது ஒரு நீங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாகும். ஒரு டைலர் மிஷின் வாங்கி கொடுத்தாவது அதை வச்சு நான் படிச்சுன்னு இருக்கேன். உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது இதயம் பெருசு, நீ பகிர்ந்துண்ணும் போது. உலகம் சிறுசு, நீ உதவிடும் போது இதயம் பெருசு, நீ பகிர்ந்துண்ணும் போது. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2025 கற்பக விருட்சம் அறக்கட்டளையினுடைய முதல் நிகழ்ச்சியாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் புழுதிவாக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இப்போ இருக்கோம். இவங்க ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு தையல் தெரியும், ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தீங்கன்னா என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. இதை நிறைய நண்பர்கள்ட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன், நன்கொடையாளர்களுக்கு. அதில் சென்னையை சேர்ந்த எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள், அவங்க தான் இவங்களுடைய கோரிக்கைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஒரு கைம்பெண்ணிற்கு 2 ஆடுகள் வழங்குவதற்கும் 25,000 ரூபாய் நன்கொடை வழங்கியிருந்தார்கள். அதிலிருந்து 13,500 ரூபாய் மதிப்புள்ள தையல் மிஷின் இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கற்பக விருட்சம் அறக்கட்டளையின் 2025ஆம் ஆண்டின் முதல் நிகழ்ச்சியாக ஒரு பெண்ணிற்கு வழங்குவதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நன்கொடையாளர்கள் திருமதி சிவசங்கரி அவர்களுக்கு கற்பக விருட்சம் அறக்கட்டளை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் நீண்ட ஆயுளோடு இருந்து இன்னும் இது போன்ற பல நல்ல காரியங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறத இறைவனை பிரார்த்திக்கிறோம். என் பேர் மஞ்சுளா, புழுதிவாக்கம் கிராமத்தில் நான் இருக்கிறேன். என் கணவர் இறந்துட்டாரு. எனக்கு 4 பசங்க. இந்த டைலர் வேலை வச்சு தான் நான் காப்பாற்றிட்டு இருக்கேன் பசங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு மிஷினை வச்சுருந்தேன். அது மழை தண்ணி பட்டு அது துரு பிடிச்சி அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. எனக்கு டைல் மிஷின் இல்லாத எனக்கு வேலை செஞ்சு சம்பாதிக்க முடியல. புது மிஷின் வாங்கிறதுக்காக என்கிட்ட வசதி இல்லை. அதனால் தவிச்சிட்டு இருந்தேன். கற்பகம் விருட்சம் அறக்கட்டளை கேள்விப்பட்டேன். அப்போ தான் என்ன மாரி விதவைங்களுக்கு உதவி செய்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். என் குடும்ப கஷ்டத்துக்காக டைல் மிஷினு நான் கேட்டிருந்தேன். நான் சொன்னது கேட்டது டைல் மிஷினும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினில் நல்ல பவராக தைக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது. டைல் மிஷினில் எனக்கு இந்த துணியை தைச்சி நான் குடும்பத்தை நல்லபடியாக நான் காப்பாற்றுவேன். இந்த டைல் மிஷின் வாங்கினதுக்கு பணம் உதவி கொடுத்தவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த டைல் மிஷின் வாங்கி கொடுத்ததுக்கு கற்பகம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி நான் கடமைப்பட்டிருக்கேன். கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே, கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே. கட்டளைகளேதும் இன்றி கைகோத்தும் நாமே, கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே. கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கற்பக விருட்ச நிழலில் விளைப்பாரினோமே. இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து தையல் மிஷினை கொண்டு சேர்த்த நண்பர் சண்முகம் அவர்களுக்கு இந்த தருணத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த குடும்பத்துக்கு உதவி செய்த கற்பக விருட்ச அறக்கட்டளைக்கு ரோஸ் அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது போன்ற பலவிதமான உதவிகளை கற்பக விருட்சம் அறக்கட்டளையுடைய
கலங்கரை விளக்கம் திட்டத்தின் மூலம் நிறைய கைம்பெண்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இதை பார்க்கிற அன்புடையாளர்கள் உங்களால் முடிந்த அளவிற்கு உதவிக்கரம் நீட்டினால் இன்னும் நிறைய பேருக்கு எங்களால் இது போன்ற உதவிகளை செய்ய முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது. உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது. நம்ம சத்யநாராயணன் மாதிரி கற்பக விருட்சம் மாதிரி அமைப்புகள், நண்பர்கள், மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் நாம் நாட்டில் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். கற்பக விருட்சத்தினுடைய பணி இன்னும் விரிவுபட வேண்டும். பல கோடி ரூபாய் அளவில் அவர்கள் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அதற்கு எல்லோருமே அவருக்கும் அவருடைய டீம், பெரிய டீம் ஒன்று வச்சுருக்காரு. எல்லா ஊர்களுக்கும் போய் செய்யறதுக்குன்னே ஒரு டீம் வச்சுருக்காரு. அந்த டீமுக்கு நாமெல்லாம் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எம் கீதா. நான் செங்கல்பட்டு மாவட்டம் புழுதிவாக்கம் கிராமத்தில் வசித்து வருகிறேன். நான் 12th படிக்கிறேன் உத்திரமேல் கேர்ள்ஸ் ஸ்கூலில். எனக்கு இதுமாரி பிகாம் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு நீங்கள் உதவி செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்கள டெஃபினட்டாக நம்ம சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாதுங்க. கற்பக விருட்சம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனாலே போதுங்க. நான் பண்ணிட்டேன், நீங்களும் பண்ணிடுங்க. இந்த திட்டத்திற்கு நிதி செய்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எங்கோ பிறந்தோ எங்கோ வளர்ந்தோ இன்னல்கள் தீண்ட விடாமல் அன்பில் கலந்தோ. உதவிக்கு நீளும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் எல்லை தீது. தாழாதே, நம்பிக்கை தளராதே, சூழாதே துன்பம் இனிமேல் தோள் கொடுக்கும் தோழர் வீரம் உண்டு. உலகம் சிறுசு நீ உதவிடும் போது